தேர்தலுக்கு முன்னாடி இவர் தான் கேம் சேஞ்சராக இருந்தார். கேமை சேஞ்ச் பண்ணாமல் விட்டுட்டார். சரிங்களா? அதுக்கு இப்போ 2 தொகுதியில் வந்து வெற்றி பெற்று நாங்கள் இருக்கிறோம். இதே நாங்கள் அப்போயே கேம் சேஞ்ச் பண்ணியிருந்தோம்னா வரலாறு வேற. ஓகே சார். சரிங்களா? ஆனால் இப்போ நம்ம போகிறனால இது வந்து தலைவரை வந்து யாரும் நெருக்கடி கொடுக்காமல், தலைவருக்கு யாரும் சிக்கலை கொடுக்காமல் தனியாக நீங்கள் முடிவு எடுங்க அப்படின்னா நிச்சயமாக ஒரு நல்ல முடிவை எடுப்பார். உயர்நிலை குழு இருக்கட்டும், எல்லாமே இருந்தாலும் கூட இன்னைக்கு உயர்நிலை குழுன்ற அந்த அமைப்பை உருவாக்குனதே எழுச்சி தமிழர் தானே. ஓகே சார். சாதாரண மக்களுக்கு ஒரு கட்சியை உருவாக்குனது எழுச்சி தமிழர் தானே. இப்போ நீங்கள் வந்து அதில் பேச்சுவார்த்தை நடத்தாமல் அவரே வந்து முடிவெடுக்க இல்லை, அதைத்தான் நான் விரும்புகிறேன். என்னுடைய கருத்து தனிப்பட்ட கருத்து மட்டுமல்ல, தொண்டனுடைய கருத்து அதுதான். நான் தொண்டனுடைய வாய்ஸாக தான் நான் பேசுகிறேன். நான் பேசுகிறேன் சொந்த கருத்துலாம் இல்லை. தொண்டனுடைய பல்ஸ் எனக்கு தெரியும், தொண்டனுடைய மனநிலை எனக்கு என்னன்னு தெரியும். ஏன்னா தொண்டனை நான் வந்து அன்பாக ஒரு நாளைக்கு 10-15 ஃபோன் மட்டுமே 100 ஃபோன் எனக்கு வருது. அவன் மனநிலை நமக்கு தெரியும்ல. அப்போ தொண்டர்கள் எல்லாரும் இப்போ நம்ம பேசிட்டு இருக்கும்போது ஒரு முக்கியமான ஃபோன் வந்துச்சு. கேட்டோம்னா விளக்கம் கொடுத்துருப்பேன். நான் எடுக்கலை, அவங்க பேசியிருக்கிறனால நான் எடுக்கலை. சரிங்களா? அப்போ தொண்டனுடைய மனநிலை என்னன்னா, உயர்நிலை குழுவில் நீங்கள் கருத்து சொல்லுங்க, அது வேற பிரச்சனை. தலைவரை ஃப்ரீயாக விடுங்க. ஓகே.